வசந்தமாய் வந்தாய். பகுதி 2. நாணுக்குட்டிக்கு சந்தோஷத்தில் என்ன செய்வதென்றே தெரியவில்லை. அவளின் சின்ன மனதில் இனங்காண முடியாத உணர்வுகள். காது மடிந்த நாய்கள் என்றால் நாணுவுக்கு அலாதி பிரியம். அவளது 3ஆம் வகுப்பு ஆங்கில புத்தகத்தில் ஒரு அழகான மடிந்த காதுகளுடனான நாயின் படம் இருந்தது. அது அவளுக்கு மிகவும் பிடித்திருந்தது. ஏனெனில் மடிந்த காதுகளுடைய நாயை ஒருபோதும் அவள் கண்டதில்லை. அவளின் குட்டி தலைக்குள் நிறைய கேள்விகள் எழுந்தன. எத்தனை குட்டிகள் போடும்? ஆண் குட்டி பிறக்குமா? என்ன நிறத்தில் இருக்கும்? காதுகள் மடிந்திருக்குமா? பொண்ணுக்குட்டி தொடர்ந்து அங்கேயே இருக்குமா என்று எந்நேரமும் இப்படியான கேள்விகளால் அனைவரையும் துளைத்துக் கொண்டிருப்பாள். அந்த காலத்தில் பெண் குட்டிகளை வீட்டில் வைத்திருக்க விரும்புவதில்லை. எங்காவது கொண்டு போய் விட்டு விடுவார்கள். தன் வீட்டாரும் அப்படி எதுவும் செய்ய மாட்டார்கள் என நம்பினாலும் சிறிது சஞ்சலம் அவள் மனதில் குடிகொண்டு வாட்டியது. ஏனெனில் ஊருடன் ஒத்து வாழ வேண்டிய நிர்பந்தம் ஒன்று இருப்பதை புரிந்து வைத்திருந்தார். இந்த பொண்ணுக்குட்டி மிகவும் அமைதியான சுபாவமுடையது. அனாவசியமாக சத்தம் போட்டு அங்கும் இங்கும் ஓடித் திரியும் பழக்கமோ அல்லது அயலில் உள்ள நாய்களை வம்புக்கு இழுக்கும் பழக்கமோ அதற்கு கிடையாது. வீட்டுக்கு யாராவது வந்தால் அல்லது வீட்டைச் சுற்றி ஏதாவது அசம்பாவிதங்கள் நடந்தால் மட்டுமே அது குறைத்து சத்தம் போடும். மிகவும் பக்குவப்பட்ட சீவனாக தானும் தன் பாடுமாக இருந்தது. ஆனால் வரப்போகும் குட்டிகளிடம் நிச்சயமாக இதை எதிர்பார்க்கவும் முடியாது, அயலவர்களை சமாதானப்படுத்தவும் முடியாது என்பது நாணுவுக்கு தெரிந்திருந்தது. பெண் குட்டிகள் பிறக்கவே கூடாது என கடவுளை வேண்டியவாறு இருந்தார். பொண்ணுக்குட்டியை அவ்வப்போது பார்த்து அதன் இருப்பை உறுதிப்படுத்திக் கொள்வாள். அன்று ஏதோ ஒரு அவசரத்துடன் வருவது போல ஓட்டமும் நடையுமாக வீட்டினுள்ளிருந்து வந்த நாணுக்குட்டி விராந்தை படியருகே வந்ததும் சட்டென